இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். தற்பொழுது அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக முதல்வருக்கு எழுதியிருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும், தற்போது இலங்கை வசம் உள்ள 47 மீனவர்கள் மற்றும் இலங்கை வசம் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள 166 மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மாதத்தில் மட்டும் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறார். நேற்றும் கூட இதனை வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கடிதத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஜூன் 26ஆம் தேதி நிலவரப்படி இலங்கை சிறையில் 34 மீனவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் 6 மீனவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரங்களை துரிதமாகவும் தொடர்ச்சியாகவும் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக விடுவிப்பவும் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தூதரக அதிகாரிகள் கைது செய்யப்பட்டவர்களை விரைவாக விடுவிக்க இந்த விவகாரத்தை துரிதமாகவும் தொடர்ச்சியாகவும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே இத்தகைய பிரச்சனைகளின் தொடக்கம் எனவும், கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட விவகாரத்தை மறைமுகமாக இந்த இடத்தில் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான் இந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவ சமுதாயத்தினரின் வாழ்வாதார நலன் சார்ந்த பிரச்சனைகளை களைய தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள ஜெய்சங்கர், இலங்கை அரசுடன் பல்வேறு வழிகளிலும் பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. எதிர்காலத்திலும் இந்த அதிக முன்னுரிமையை நாங்கள் வழங்குவோம் என அவர் உறுதியளித்திருக்கிறார். ரமேஷ், இப்ப இந்த பதில் கடிதத்துல இந்திய மீனவர்களுடைய பாதுகாப்பு அதே போன்று நலனுக்காக அதீத முன்னுரிமை வழங்குவோம் என்று உறுதியளிப்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுதல் அழுத்தமோ இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கையோ இந்த விவகாரத்துல என்ன செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் ஏதேனும் பதில் கடிதத்தில் இடம்பெற்றிருக்கா? பதில் கடிதத்தில் அது குறித்து இடம்பெறவில்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிமன்ற காவலில் 34 மீனவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை தற்போது வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அரசோடு பேசினால் மட்டும் போதாது, நீதிமன்றத்தில் இதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக மீனவர்களின் சார்பாக தூதரக அதிகாரிகள் வழக்கறிஞர் ஒருவரை ஏற்பாடு செய்து அவர்களுக்காக வாதாடி அவர்களை ஜாமீனில் வெளியே கொண்டு வருவது, அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்றவைதான் தற்போது இந்திய அரசு அங்குள்ள தூதரக அதிகாரிகள் மூலமாக மேற்கொள்ள முடியும். அதைத்தான் அங்குள்ள யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்புவில் உள்ள தூதரக அதிகாரிகள் விரைவாக மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தற்போது இலங்கை அரசு வசம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்தில் தான் முறைப்படி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை ஜாமீனில் வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி ஜாமீன் குறித்த விவாதம் நடைபெறுகின்ற போது இலங்கை அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும். இலங்கை அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு அவர்களோடு பேசி இது போன்ற வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் இதில் மனிதாபிமானமாக அணுக வேண்டும், அவர்களுடைய ஜாமீன் மனுவை நீங்கள் எதிர்க்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் ராஜாங்க ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அவற்றை அங்க இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். அதை தான் அவர் மறைமுகமாக இந்த கடிதத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.